எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் யுவானி, வயசு 31 ஆகுது. இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசூலில் பின்வருந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ண உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க, ஜாதியும் பார்த்தீங்கன்னா விசாகர்மா சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விசாகம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் தரமுறை தான் வரம் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. ஒரு நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணாங்களாம். அப்புறம் இப்போது எங்கள் அப்பா நடத்துகிற பிளாஸ்டிக் திங்ஸ் கம்பெனி எடுத்து நடத்த ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு நல்ல வருமானம் தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் அப்பா சில வருஷம் முன்னாடி தான் தவறிட்டதாக சொல்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த கம்பெனி அப்படியே நின்று போயிடக்கூடாதுன்னு இவங்களே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்கம்மா. அந்த கம்பெனியை நம்பி ஒரு 8 குடும்பம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க சொல்கிறாங்கம்மா. ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது இவங்க கம்பெனி ஸ்டாஃப் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப நல்ல நேர்மையுள்ள ஸ்டாஃப் இருந்ததால் நல்லா நடத்த முடியுதுன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்கதான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனியாக செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முதல் திருமணம் பேரண்ட்ஸ் பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. மேரேஜ் ஆன கொஞ்ச நாள்லேயே இவங்களும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகாமல் பிரிஞ்சு தனியாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் தனி மேலே துணை இல்லாமல் தான் வந்துட்டு வராங்களே. இவங்க அம்மாவுக்கு அப்புறம் துணை யாரும் இல்லைன்னு யோசிச்சு இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் நம்மகிட்ட வந்திருக்காங்கம்மா. இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா வீட்டோட மாப்பிள்ளை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேரக்டராக இருந்தால் போதும் சொல்கிறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இவங்க பண்ணுற பிஸ்னஸுக்கும் சப்போர்ட் பண்ண எதிர்பார்க்குறாங்க. என்ன தான் பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க கூட ஒரு ஆள் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக போகுதுன்னு சொல்கிறாங்க. பணம் இருந்தால் மட்டும் லைஃப் சந்தோஷமாக போகும்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. மணி மைண்டாக இல்லாமல் ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டா போதுன்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க பிஸ்னஸ் சம்மந்தமாக அடிக்கடி ட்ராவல் பண்ணாக்க சொல்லியிருக்காங்கம்மா. அதையும் புரிஞ்சு நடந்துக்கும் எதிர்பார்க்குறாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா சீக்கிரம் சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி ஒரு நல்ல குணத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பட்ட கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.